இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேகியை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான மேகி நூடுல்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். செய்யலாமா? இப்போ நான் வந்து ஒரு 8 பல்லு பூண்டை இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு நம்ம நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மேகியில் வந்து நான் ஒரு 2 பீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி 8 பல்லு பூண்டை கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட ஒரு குக்கும்பரை வந்து தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு ரொம்ப மெல்லிஸாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து நல்லா தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுக்க 2 பீஸ் வந்து நூடுல்ஸ் அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஒரு 80% வந்ததுக்கப்புறமா எடுத்து வடிகட்டிட்டு இதை வந்து ஒரு பாக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தனியாக ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயிலை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்லிக் அதை இதில் போட்டு இந்த அளவுக்கு லைட் பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா அதையும் இந்த நூடுல்ஸோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற குக்கும்பரையும் இதோட சேர்த்துடலாம். மேகி மசாலா வந்து அந்த மேகி கூடயே வரும் இல்லையா, அந்த பேக் வந்து 2 பேக்கெட் வந்து இதோட சேர்த்துறேன். இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனும், வெள்ளை எள் இருக்கு இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூனும், கொஞ்சமாக மல்லி இலை வந்து பொடியாக சாப் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணுங்கள். இந்த மசாலா இதெல்லாமே வந்து மேகியோட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான மேகி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம நூடுல்ஸை வந்து மேகி மசாலா போட்டு சும்மா வந்து தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி தான் நம்ம எடுத்து சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.